டாசன் டென்டல் டிராப்ஸ். கவனிக்கவும்: பல்கரை, பல் சிதைவு, ஈறு பலவீனம், ஈறு இரத்தப்போக்கு, ஈறு அழற்சி. முதலாம் நிலை பல்கரை, மஞ்சள் பற்கள் டீ மற்றும் காஃபி குடிப்பதால் ஏற்படுகின்றன. இரண்டாம் நிலை பல் சிதைவு, மோசமான பாக்டீரியா, வாய் சுத்தமின்மை காரணமாக பல் சிதைவு ஏற்படுகின்றன. மூன்றாம் நிலை ஈறு பலவீனம் மற்றும் ஈறு இரத்தப்போக்கு. நான்காம் நிலை பல்குழி, பற்களில் குழி விழுவதனால் ஏற்படுகின்றன. ஐந்தாம் நிலை ஈறு அழற்சி, புகைப்பிடித்தல், புகையிலை மெல்லுவதால் ஏற்படுகின்றன. ஆறாம் நிலை பீரியடனைட்டிஸ். அனைத்து வகையான பல் நோய்களுக்கும் பிளேக் பாக்டீரியா ஒரு முக்கிய காரணமாகும். பிளேக் பாக்டீரியா பற்களில் படிந்து பற்களை கரை மற்றும் மஞ்சள் நிறமாக்குகிறது. பிளேக் பாக்டீரியா ஈறுகளை சேதப்படுத்துகிறது மற்றும் பற்களில் துளையை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையிலும் உங்கள் பற்களை பாதுகாக்க தவறினால் அது ஈறு நோய்க்கு வழிவகுக்கும். ஈறு குறைபாடு என்பது ஈறுகளை பலவீனப்படுத்தும் பிரச்சனையாகும். ஈறு இரத்தப்போக்கு மற்றும் ஈறு பலவீனத்திற்கு நீங்கள் சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் அது பீரியடனைட்டிஸாக மாறும். இது மிகவும் மோசமான நிலை. பற்களை இழக்க நேரிடலாம். சுகாதாரமற்ற வாய் ஆபத்தான நோய்க்கு கூட வழிவகுக்கும். தயவுசெய்து இதை பாருங்கள். வாய் ஆரோக்கியம் மற்றும் இருதய நோய். ஈறு நோயால் இருதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வாய் பாக்டீரியாக்கள் ஈறு வழியாக இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. இது உடலின் மற்ற பாகங்களில் பரவுகிறது. மேலும் இது சிறு கட்டிகள் மற்றும் வீக்கங்களை இரத்த நாளங்களில் ஏற்படுத்துகிறது. இதனால் இருதய நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிளேக் பாக்டீரியாவுக்கு எதிராக பற்பசையின் வேலை செய்வதில்லை. பற்பசையின் முக்கிய மூலப்பொருட்கள் ஃப்ளூரைட், சோடியம் லாரியல் சல்ஃபேட், சோடியம் சாக்கரைன். பற்பசையின் பல்நோயை கட்டுப்படுத்தவில்லை என்பதை இப்போது பார்க்கலாம். ஏனெனில் ஃப்ளூரைட் பல் துவாரங்கள் வராமல் தடுப்பது 20 முதல் 30% வரை மட்டுமே. சோடியம் லாரியல் சல்ஃபேட் ஒரு ரசாயனமாகும். இது பற்பசையில் உருவாகும் நுரைக்கு முக்கிய காரணமாகும். அதே சோடியம் லாரியல் சல்ஃபேட் ஷாம்புகளிலும் நுரைக்காக பயன்படுத்தப்படுகிறது. சோடியம் சாக்கரைன். சோடியம் சாக்கரைன் இனிப்பாகும். இது பற்பசை சுவையாக இருப்பதற்கு முக்கிய காரணமாகும். மேலும் நல்ல வாசனைக்காக பற்பசையில் வேறு சில ரசாயனங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் பற்பசையின் 70% பொருட்கள் பிளேக் பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படுவதில்லை. டூத்பிரஷ் முழுவதும் டூத்பேஸ்ட் பயன்படுத்த வேண்டாம். 50% டூத்பேஸ்ட் + 3 டாசன் சொட்டுகள் பயன்படுத்தவும். பற்பசை சில பக்க விளைவுகளை கொண்டு இருப்பதால் பிளேக் பாக்டீரியாவுக்கு எதிராக 36% மட்டுமே செயல்படுகிறது. ஆதலால் உங்கள் பற்பசையின் அளவை 50% குறைக்கும். அதற்கு பதிலாக 3 சொட்டுகள் டாசன் டென்டல் டிராப்ஸை பயன்படுத்தவும். நீங்கள் தாங்க முடியாத பல்வலி, பல் அழற்சி மற்றும் பீரியடைட்டிஸால் பாதிக்கப்பட்டிருந்தால் 4 அல்லது 5 டாசன் டிராப்ஸை நேரடியாக பாதிக்கப்பட்ட இடத்தில் விடவும். டாசன் டென்டல் டிராப்ஸை வாய் கொப்பளிக்கவும் பயன்படுத்தலாம். 3 அல்லது 4 துளிகள் 10 மில்லி தண்ணீருடன் கலந்து சில நிமிடங்கள் வாய் கொப்பளிக்கவும். டாசன் உங்கள் பற்களை 80 வயது வரை கூட காப்பாற்ற முடியும். தற்போது ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிறது. மிக விரைவில் அனைத்து இ-காமர்ஸ் நிறுவனங்களிலும் கிடைக்கும். டாசன் டென்டல் டிராப்ஸின் விலை வெறும் ₹39 மட்டுமே. இந்த தயாரிப்பை இந்தியா முழுவதும் சந்தைப்படுத்த டீலர்ஷிப் தேவை. அணுகவும் 9952952810. டாசன் டென்டல் டிராப்ஸின் விலை வெறும் ₹39 மட்டுமே.